வணக்கம் தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பு ரெசிபி பார்க்கலாம். இது பருப்பு போலி. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தளதளப்பாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தளதளப்பாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா தட்டுறக்கு வரும் போலி. இதை மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பு நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காயில் உள்ள மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போ தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 ஏலக்காயை தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காயை தட்டியாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இதை மாதிரி ரொம்ப மாவாக அரைச்சிட வேண்டாம். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தோம். அதுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். பாகுபதம் எல்லாம் எதுவும் வர வேண்டாம். அது கரையிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணினா போதும். அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் போகிற மாதிரி. உங்களுக்கு சுத்தமான வெல்லமே கிடச்சிதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே பருப்பு கூட கலந்துடலாம், கடலைப்பருப்போடு கலந்துடலாம். இப்போது ஃபில்டர் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா பூரணம் ரொம்ப தண்ணி ஆகிடும். ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா கெட்டியாகிற வரையும் நம்ம கிளறி விடலாம். இப்போ மீதம் இருக்க பாகையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா அது கெட்டியாக வரட்டும். அது வரையும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ மாவும் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா மாவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அதில் சின்ன சைஸ் அளவு மாவு எடுத்து நம்ம கையாலே தட்டி விட்டுக்கலாம். இதில் இந்த பூரணத்தை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டி விடலாம். இந்த மாதிரி பூரி கட்டையிலையும் ஆயில் தடவிட்டு லேசாக அப்படியே மேலால் கொஞ்சமாக தேய்ச்சி விடலாம். பருப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு
1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அதே போல் எல்லா போலியும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா ஆயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் ஆயில் தான் ஊற்றுறேன். நெய் ஊற்றினா இன்னும் நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இது போல் போலி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானூஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.